குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரனுக்கு வணக்கம், ராஜவேலுக்கு வணக்கம், பார்க்கின்ற நேயர்களுக்கு இதயம் கனிந்த நன்றி. சுறுசுறுப்பா போயிட்டு இருக்குல்ல இப்போ பாலிடிக்ஸ். அதிமுக அரசியல் தான் பரபரப்பா இருக்கு. ஹரித்வாருக்கு போறேன் அப்படின்னாரு, ஹரித்வாருக்கு போறேன், ராமரை தரிசிக்க போறேன் அப்படின்னாரு. எந்த ராமர் அப்படின்னு கேக்குறப்ப சஸ்பென்ஸ்னாரு. யாரை சந்திக்க போறீங்களப்ப? இப்போ நேற்று இரவு அமித்ஷாவை சந்தித்ததாக செய்திகள்லாம் வெளியானுச்சு. ஆனால் புகைப்படங்கள் ஒன்றும் பெருசாக வரல. அப்போ சந்திச்சாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விலாம் எழுதுது. இப்போ செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஹரித்வார் போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். அங்கே அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிது, நேரம் கிடைச்சிது. அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்தேன். இன்றைய அரசியல் சூழல் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம் அப்படின்னு சொன்னார். எல்லோரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறப்ப பல்வேறு விவாதங்கள் நடக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிகிற அரசியலை பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் வரவேற்கத்தக்கது தான் அப்படிங்கிறாரு. என்ன நடந்திருக்கும் டெல்லியில்? என்ன நடந்தது? அருமை அண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன் ஒற்றுமைக்காக செங்கோட்டை சென்றாலும் சரி, உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் சரி, அதை வரவேற்போம். ஒரு நேரத்தில் பிளவுபட்டிருந்தப்போ ஏடிஎம்கே ஓபிஎஸ் அண்ணன் தர்மயுத்தன் தனியா நடத்தினப்ப கூட்டு சேர்த்து வச்சாங்க. அதே பிஜேபி தான் பிற்காலத்தில் உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ரொம்ப கிளியரா சொல்லிட்டு போயிட்டார், நாங்க தலையிட மாட்டோம், நீங்க தான் அடிச்சுக்கோங்க, சாவுங்க, போங்க. குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். அதிமுக உள்விவகாரங்கள்ல பாஜக தலையிடாது அப்படின்லாம் சொன்னாரு அமித்ஷா. இதற்கிடையில பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டாரு. ஓபிஎஸ் சந்திக்கல, இப்போ செங்கோட்டையனை சந்திக்கிறாரு. இதெல்லாம் கேள்வியா எழுது இல்ல. அது அவங்க சார், ஒரு கட்சி, ஆண்ட கட்சி, புரட்சி தலைவி அம்மா இருந்த பொழுது இந்திய நாடே திரும்பி பார்த்து அம்மாவை பார்த்து பயந்த வியந்த நிலைமைகள் எல்லாம் மாறி, தலைவர் இருந்த காலங்கள் எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போய் இப்போ ஒரு கட்சி இருக்க மாதிரியே பிஜேபி தெரியல ராஜவேலு. இது ஒரு இயக்கம் இருக்கிறது, இதுக்கு ஒரு தலைமை இருக்கு, இப்படிலாம் இல்ல. தலைமை இல்ல, தலைமை இல்லாது தள்ளாடுகின்ற ஒரு கட்சியாக அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நேற்று என்ன சொல்றாங்க, தலையிட மாட்டேன்றாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, செங்கோட்டையன் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. அது அவங்களுக்கு யாரு எப்படி ஐடியா கொடுக்குறாங்க தெரியாது. ரெண்டாவது, 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 1 நாடாளுமன்ற உறுப்பினரையும் ஓபிஎஸ் கையில வச்சிருக்காரு அண்ணன், ஒரு முன்னாள் முதலமைச்சர். இப்பதான் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் வேணும்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களே வற்புறுத்தி கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா அவர் ரொம்ப காலமா இந்த பிஜேபியை நம்பி பயணம் பண்ணிட்டார். அம்மா இறந்த பின்னாடி அவர் ஒரு மாபெரும் தலைவர்னு சொல்லி போற்றி புகழ்ந்துகிட்டு பின்னாடியே போனாரு. பிரதம மந்திரி மோடி பின்னாடியும் அமித்ஷா பின்னாடியும். இன்னைக்கு அவரை பார்க்கவே விருப்பப்படல, பார்க்கறதே இல்லை. அனுமதி கேட்டு மறுக்கப்பட்டது. ஆகவே அனுமதி கேட்டவரும் அசிங்கப்படுத்தப்பட்டார், அனுமதி கேட்டு பார்த்தவரும் அவமானப்படுத்தப்பட்டார். ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். ஒரு நிமிஷம் பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி துரத்திட்டாங்க. RSS என்கின்ற இயக்கத்தை, அதனுடைய கொள்கையை நீங்க பின்பற்றணும் அப்படின்னு ஒரு மத்திய அமைச்சர் முருகன் சொன்னா, இதுவரைக்கும் பழனிசாமி பேசவே இல்லை. எங்க கொள்கை வேற, எங்க கோட்பாடு வேற, எங்க தலைமை வேற, கூட்டணி இருக்கலாம், முடிவெடுக்கிறது அதிமுகவா இருக்கும், நான் தான் முதலமைச்சர், நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் ராஜா, இவனுங்கெல்லாம் கூஜா, இப்படின்னு சொல்லிட்டு இருந்த பழனிசாமிக்கு இது ஒரு சேலஞ்சு தானே. ஏய் மூடியா, சுமார், நாங்க என்ன பண்ணணும்னு தெரியும், கூப்பிடு, செங்கோட்டையன் கூப்பிடு. அவர் 9 தடவை எம்எல்ஏவா இருந்து வராமே, பெரிய தலைவர் இருக்கும்பொழுது சீனியர் லீடர் அவரு. அவர் போனா கொங்கு பாதிச்சிரும், தப்பா முடிவு பண்றாங்கன்னு ஸ்பை எங்க இருக்காங்கன்றீங்க? பழனிசாமி கூடயே ஸ்பை இருக்காங்க. அந்த பக்கம் அண்ணே நம்ம ஒரு வேலை பண்ணலானே, பொறுப்புல இருந்து மாத்திரம் அவரை எடுத்துருவோம், பொறுப்புல இருந்து எடுத்து வச்சுட்டு
மீதி அப்புறம் பேசிக்குவோம், அப்புறம் ஏதாவது பண்ணாருன்னா நம்ம கட்சி விட்டு எடுப்போம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் கொடுத்துட்டு இந்த பக்கம் இந்த ஸ்பை வேலை பாக்குறது. ஐயோ அவர் போனா கொங்கு பாதிச்சிருங்க, கொங்கு எல்லாம் பிரச்சாரத்துக்கு அவர் வரணும், கட்சி தோத்துருன்னா தப்பு தப்பா பண்றாரு பழனிசாமி, அரசியலும் தெரிய மாட்டேன்றது, அறிவும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா பெரிய பிரச்சனையா இருக்குங்க ஐயா அப்படின்னு டெல்லிக்கும் ஓதுது ஸ்பை. டெல்லிக்கு நியூஸ் கிடைச்ச உடனே கூப்பிடு 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 சீக்கிரம் கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நேற்று ராத்திரி உட்கார வச்சு பேசியிருக்காங்க. என்ன பேசுறாங்க தெரியாது, அது ஒரு தலைவலி. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி எங்க தப்பு பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அவர் மேல ஒரு கையை வச்சது, கட்சியிலிருந்து எடுத்தது. அவர் சூப்பரா மேல போயிட்டு இருந்தார். பழனிசாமியை தற்கூறினார், கொலைகாரன்னார், எதேதோ திட்டமோ அத்தனையும் திட்டினார். யாரை பார்த்து பேசுற நீ? 7 இடத்துல டெபாசிட் போச்சு, 13 இடத்துல பின்னாடி போயிட்ட, இனிமேல் முடிஞ்சு போச்சு பழனிசாமி உன் கதை, நீ ஒரு பச்சை துரோகி, நான் நிக்கிறேன் பார், நாங்க 2வது இடத்துக்கு வந்துருவோம்னு சேலஞ்சு பண்ணாரு. இவ்வளவுதான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. உடனே என்ன நியூஸ் போச்சு, அவர் மீதி பேரோட ஒத்து போக மாட்டேன்றாரு. ஆகவே யார் பர்டிகுலரா பழனிசாமியோட ஒத்து போக மாட்டேன்றாரு, அவர் எடுத்தாதான் பழனிசாமி உள்ள வருவாரு அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்த அமித்ஷாவை அசிங்கப்படுத்தி மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லி அதுக்கு பின்னாடி நீக்கத்தை ஏற்படுத்தி இந்த ஒற்றுமை அந்த கூட்டணி அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டு இவர் மாலை போட்டு வரவேற்பார், அவர் மாலை போட மாட்டார். இது தேசிய ஜனநாயக கூட்டணியில இந்த அதிமுக இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இங்க என்னாச்சு பிரச்சனை? யார் மேல கை வைக்கிறீங்க? ஐபிஎஸ் மேலேயா கை வைக்கிறீங்க? ஓய், மேடையில ஏறினா எப்படி கைத்தட்டல் விழுது பாத்தியா? அதிர்றது இல்ல, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரின்னு பேர சொன்னா அதிர்து கூட்டம், ஒரே கைத்தட்டல் கலாட்டா. அமித்ஷா பேர சொன்னா எவனும் கை தட்ட மாட்டேங்கிறான். இதே அமித்ஷா 2-3 தடவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாரு, எங்கேயோ தப்பு பண்ணிட்டோமே நம்ம அப்படிங்கிறது உதச்சிருக்கோம் அமித்ஷாவுக்கு, அரசியல்ல ஏதோ தப்பு பண்றோம் அப்படின்னு. அதுக்கு பின்னாடி நயினார் நாகேந்திரன் தான் கரெக்ட் கேண்டிடேட். அதுக்கு 2-3 பேர் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க, நான் பேர் சொல்ல விரும்பல. அப்புறம் நயினார் நாகேந்திரனை தேர்ந்தெடுத்தாங்க, பண்ணையார் நம்ம ஃப்ரெண்டு. ஆனா நயினார் நாகேந்திரன் உள்ள வந்தது யாருக்கு பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா, காரணமே இல்ல, ஓபிஎஸ்க்கும் அண்ணனுக்கும் டிடிவி தினகரனுக்கும் பெரிய பாதிப்பு. தேனியில நிக்க சொன்னது யார? டிடிவிய. ராமநாதபுரத்துக்கு போக சொன்னது ஓபிஎஸ் அண்ணனை. எது பேதவாக்கான்னு நினைச்சாங்க, நிரந்தர தலைவரா இருப்பாருன்னு நினைச்சாங்க. எப்ப ஆபத்து ஏற்பட்டுச்சோ இனி இங்க இருந்த பயன் இல்லை, நம்மளை வெளியில துரத்துருவாங்கன்னு சொல்லி ஓபிஎஸ் டிடிவியும் வெளியில வந்துட்டாங்க. இதுதான் சார் உண்மை. வந்த உடனே அவரே சொல்லிட்டாரு, நீங்க வெளியில முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன், பார்த்துக்குவோம், 2ல 1 பார்ப்போன்னு ஒரு முடிவு பண்ணி பேசுற மாதிரி தெரியுது. ஆகவே இப்பதான் இந்த பிஜேபிக்கு இன்டெலிஜென்ஸ்ல இதெல்லாம் தலையில ஏறி இருக்கும். என்னடா பண்றது, ஆல்டர்னேட்டிவ் 2 பேரும் வெளியே போயிட்டாங்க, அவங்க நம்மளும் மரியாதை இல்லாம நடத்திட்டோம், தப்பு. இப்ப சரி பண்றது முடியுமோ முடியாதோ ஒன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிதான் செங்கோட்டையன் ஒரு ஆப்ஷனா எடுத்து கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அவர் போனது எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம கிட்டதான் இருக்கு ரைடு இருக்கு இடி இருக்கு இன்கம் டாக்ஸ், ஏய் வாங்கப்பா எல்லாரும் ஒன்னா சேர்றீங்களா இல்லையா? RSS ஸ்கூல்லயே ஏத்துக்கிட்ட பழனிசாமி, ஆம்புலன்ஸ் பழனிசாமி ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னா பழனிசாமி ஒத்துக்குவாரு, எல்லாரும் ஒத்துக்குவாங்க. ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுத்துட்டா, எனக்கு கொள்கை ரீதியா உண்மையிலே பிடிக்காத பிஜேபி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சதுன்னா நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இன்னும் தனிப்பட்ட முறையில கோபம் இல்லை. ஆஹா, முதல்ல பண்ண வேலையே 2வது பண்ணிட்டாங்க, ஓபிஎஸ் சேர்த்த மாதிரி இப்ப சேர்த்துட்டாங்க, அண்ணனு சேர்த்த மாதிரின்னு ஒத்துக்கலாம். ஆனா பிஜேபி பின்னாடி போக முடியாது. ஐ ஆம் வெரி சாரி. நீங்க ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கலாமே தவிர பாரத மாதாக்கு ஜெயின் பிஜேபிக்கு ஜெயின்லாம் சொல்லி போறதுக்கு புகழேந்தி போன்ற தொண்டர்கள் தயாரா இல்லை, இங்க யாரும் தயாரா இல்லை. இதுதான் விஷயம் ராஜவேலு. இப்ப நடந்தது நேற்று இரவு 8:30 மணிக்கு பார்த்தத அண்ணன் தெளிவா ஒத்துக்கிட்டார். பழனிசாமி மாதிரி திருட்டுத்தனமா போல, நேரா போனார். ஆனா அப்பயே சொல்லியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். 3 கார் மாறல, ஒற்றுமையை ஏற்படுத்துறேன்னு சொன்னாங்க, நான் பேசிட்டு வந்துட்டேங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கார். ஆகவே போக போக தான் இனிமேல் பார்க்கணும் என்ன நடக்கும். அதாவது நம்ம ஒற்றுமை ஏற்படுத்த முயற்சிப்பதற்காக செய்தியாளர் சந்திப்புலாம் வச்சோம், ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு 10 நாள் கெடு அப்படின்லாம் சொன்னோம். ஆனால் கட்சி பதவி பறிப்பாங்க அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல. ஆனால் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க நம்ம நேர்காணலில்,
எப்படி நீக்கிடுவாங்க அப்படின்னு. அப்போ கட்சி பதவி பறிக்கப்பட்டவுடனே அதிர்ச்சியாகி டெல்லி போனாரா? இல்லை சார், இல்லை. நீங்க வந்து ஒண்ணு கவனிங்க, அவரை பார்த்தும்போது ஜாலியா விளையாடிட்டு இருந்தார், சிரிச்சிட்டு இருந்தார் என்கிட்ட. நான் நேரா வீட்டுக்கு நான் முதலாளா போனேன். அப்படி ஒரு பிரிவு ஏற்பட்டால் நான் தான் முதலாளா போவேன்னு சொன்னா முதலாளா அரசியல் தலைவரா அங்க போனேன் அவர் அண்ணனை பார்க்கணும். அப்ப அவர் விளையாடிட்டு இருந்தார் ஜாலியா, அதை பத்தி கவலையப்படல. தலைவர் கட்சியிலிருந்து எடுக்கும்போது இனிப்பு எல்லாம் கொடுத்து விளையாட்டு இருந்தாராம் பசங்களோட ஜாலியா, கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுங்கன்னு. அது மாதிரிதான் ஒரே சிரிச்சுக்கிட்டு என்ன உள்ள கூப்பிட்டு போனாரு. ஒரு 3/4 மணி நேரம் பேசினாரு. அப்ப அவருக்கு அழைப்பு வரல. அதுக்கு மறுநாள் அப்புறம் ஏகப்பட்ட அழைப்பு வந்திருக்கு அங்கிருந்து. உடனே புறப்பட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி போயிருக்கார். போகும்போது சொல்லியிருக்கலாம் ஒற்றுமைக்காக சில அரசியல் தலைவர்களை பார்க்க போறேன்னு சொல்லி. அவர் கோயில் பேரை சொல்லிட்டு போயிருக்கார். ரைட். இப்ப ஒற்றுமை ஏற்பட்டா நல்லது தானே. ஒற்றுமை வேணான்னு யாரும் அதிமுக சொல்லல. அதுக்காக பிஜேபி பின்னணியில நாங்க போக மாட்டோம். அதையும் இப்பயே சொல்லிட்டோம். ஒரு கட்சி நலன் கருதி ஒற்றுமையை ஏற்படுத்தி வைத்தால் நல்லது. ஏற்கனவே பண்ணீங்க. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்றது இப்போ உங்களை போன்றவர்களை சொல்றீங்களா, செங்கோட்டையனையும் சேர்த்து சொல்றீங்களா, எல்லாரையும் சொல்றீங்களா, எப்படி? இல்லையா சார், அவர் அண்ணன் வந்து அவருடைய முடிவு என்ன, ஓபிஎஸ் முடிவு என்ன? ஓபிஎஸ் பிஜேபி கூட போன பின்னாடி கொஞ்ச நாள் நாங்க கூட தானே இருந்தோம். அப்புறமா அசிங்கப்படுத்தப்படுகிறோம், அவமானப்படுத்தப்படுகிறோம். இதையெல்லாம் இவர் தாங்கிட்டு அண்ணன் நிக்கிறாரேன்னு சொல்லி தானே வெளியில வரா. நான் வரோம், மிஸ்டர் ஜேசிடி பிரபாகரன் வர்றாரு, முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் வர்றாரு, ஏகப்பட்ட பேர் அவர் விட்டு வெளியில போறோம். தர்மர் மாத்திரம் நன்றி மறக்காம அங்க இருக்காரு. ஏன் காரணம் என்ன? ஒரு கட்சி இன்னொரு கட்சியின் உள்ளே புகுந்து இந்த மாதிரி அட்டகாசத்தை பண்ணி ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கிட்டு அதை வந்து ஒரு கட்சியை வந்து சின்னாபின்னமாக்கி இல்லாம பார்க்க முனைகிறது என்று சொன்னால் வேடிக்கை பார்க்க முடியுமா? வரலாற்று சிறப்பு மிக்க கட்சி இல்லையா? எப்படி சும்மா இருக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமி வேணா ஜால்ரா அடிக்கலாம், அடிச்ச கொள்ளைக்கு பழந்துக்கிட்டு அவர் வந்து RSS கொள்கையை ஒத்துக்கலாம். நாங்க என்ன சார் கொள்ளை அடிச்சோம்? எங்களுக்கு RSS கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லை சார். யார் வேணாலும் சந்திக்கிட்டோம். அண்ணம்பை ஒற்றுமைக்காக அழைத்தார்கள், போனேன் என்று சொன்னால் அது ஒற்றுமையாக முடித்தால் நல்லது என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்து. ஆகவே பாவம் வந்து அவர் ஒரு பண்பானவர் சார். அவர் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை கண்ணாபின்னு பேசுறவர் இல்லை. இப்ப கூட இறங்கி எப்படி பேசிட்டு போறாரு பாருங்க. ஆகவே என்ன சொல்லிட்டாரு? 10 நாள் என்னாரு? உடனே நீ வந்து பாத்துடுறேன், உன்னை தீத்துறேன் அப்படின்னு அடுத்த நாளே பொறுப்புல இருந்து எடுக்கிற. அதுக்கு 5 பேர் சப்ஜூனியர் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த முடிவுக்கு வரான். என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க? இப்போ உங்களுக்கு மான மரியாதை போயிடுச்சு. நான் போய் பார்த்துட்டேன், பொறுப்புல இருந்து எடுத்தீங்க. நான் இப்ப கேள்வி கேட்கிறேன், உனக்கு குறிச்சில இருந்த கட்சியில இருந்து எடு பார்ப்போம். அமித்ஷா வந்து இந்த கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்குறாரு, இதை வேடிக்கை பார்க்க முடியாது. எனக்கு நான் தான் தலைமை, நான் தான் கட்சி, நான் தான் அதிமுக, நான் தான் முதலமைச்சர் சொல்றேன். இது எடுத்து பாரு, துணிச்சல் இருக்கான்னு பாக்குறேன் நானு. அந்த வேலையெல்லாம் அங்க ஆகாது. சும்மா சார் ஏமாத்திட்டு RSS கொள்கை RSS கொள்கையை பின்பற்றுன்னு சொன்னா ரோஷம் வர்றதில்லை இவனுங்களுக்கு. எதிர RSS கொள்கை. தந்தை பெரியார் யார், பேரறிஞர் அண்ணா யார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யார், அம்மா யார், ஏன் கலைஞர் யார்? இப்படிப்பட்ட 58 ஆண்டுகால வரலாற்று சாதனையை முறியடிக்க முயல்கின்ற ஒரு கட்சி பின்னாடி போக சொல்றீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருப்பானா சார்? பரிவாரங்கள் பழனிசாமி பக்கத்துல, ஆம்புலன்ஸ் பழனிசாமி பக்கத்துல சுத்துதே, இந்த பரிவாரங்கள் ஒன்னாவது பேசியிருக்குமா? வெக்கமா இல்ல. நீங்க சொல்றீங்க அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்திச்சாரு, பேசினாரு அப்படிலாம் சொல்றீங்க. அவரும் அந்த செய்தியாளர் சந்திப்புல நான் சந்திச்சேன், நடப்பு அரசியல் குறித்து பேசணும் அப்படின்னு அவரும் சொல்றாரு. இதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல அப்படிங்கிறாரு தம்பிதுரை அமித்ஷா. சார் இது ஒரு காமெடியா இல்ல? நான் அமித்ஷாவை ஃப்ளோர்ல பார்த்தேனே, நீ ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க எல்லா எம்பியும். துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது ஓட்டு போடுறாங்க. அவரை பார்த்தா தம்பிதுரை நில்லுங்க, வணக்கம், ராத்திரி செங்கோட்டையன் வந்திருந்தாரு, அவரோட நான் 1/2 மணி நேரம் பேசிட்டு இவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு இருக்கு? உங்களையே இக்னோர் பண்ணிட்டு தான் அவர் செங்கோட்டையன் கூப்பிட்டு பேசியிருக்காருன்னு செங்கோட்டையன் வெளியில வந்து தெளிவா சொல்றாரு. அப்ப நானும் கேட்கல, அவரும் சொல்லலைன்னா அதோட போ. பார்க்கலன்னு ஒன்றும் சொல்லலையே, நான் கேட்கல, அவர் சொல்லலை. அதை பார்த்ததை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அவருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு இவரே சொல்றாரு. அவருக்கு ஏங்க அவரு தம்பிதுரை அவர் ஏதோ பேசணும்னு பேசுறாரு, எரிச்சல் அவருக்கு. அவர் ஒருத்தர் தான் பிரதம மந்திரியும்
உள்துறை அமைச்சரையும் சந்திப்பார் நினைச்சிட்டு இருந்தாரு. அது ஒரு தைரியமா சொல்லணும், சந்திக்கலை பொய் சொல்றாரு செங்கோட்டையன் சொல்ல சொல்லுங்க. நான் என்கிட்ட சொல்லலைன்னா இவர்கிட்ட ஏன் அமித்ஷா சொல்லணும்? இவங்கெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்லை சார். அமித்ஷா எங்க இருந்து ஏன் சொல்லணும் சார்? ஒரு கட்சியின் தலைமைன்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சி கவனத்துக்கு தெரியாம போய் பாக்குறது, எதிராக செயல்படுறது, பொது வழியில கருத்து தெரிவிக்கிறது, இதெல்லாம் வந்து சரியில்லைன்னு தானே அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. கரெக்ட். அப்போ அங்க சொல்றவங்க சொல்லட்டும். ஏசி சண்முகம் அண்ணன், தலைவர் வாசன், அப்புறம் யார் யாரோ 2-3 பேரு, அவங்க வரிசையில எடப்பாடி பழனிசாமி, கூடிய அந்த முனுசாமி, எல்லாத்தையும் இருக்கிற இடத்துல இருக்கிற வரைக்கும் வாழ்க்கம்பாரு, வெளியில போய் ஒழியன்பாரு. அது மாதிரி ஒரு ஆள் 5 வருஷம் எம்பி பதவியை வேஸ்ட் பண்ணவர். அப்புறம் ஒரு 2-3 பேர் கியூல நின்றுட்டு இருந்தீங்கல்ல, உங்களை வந்து ஒரே நிமிஷத்துல பார்த்துட்டு டாடா பாபாய் சொல்லிட்டு போயிட்டார்ல, போனாரா இல்லையா? மோடி தனியா வீடியோ பேசினாரா? உங்கள்ட்ட வேற யாராவது தனியா அமித்ஷா கூட்டு வரப்பெல்லாம் பேசுறாங்களா? அவமானமா இல்ல? இப்ப செங்கோட்டை என்ன கூட்டு செங்கோட்டையில வச்சு பேசிட்டாங்களே, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம், பழனிசாமியை கூப்பிடலையே. இது உங்களுக்கு புரியல? இந்த அரசியல் நீ எடுத்ததுக்கு பதிலடி அங்க கிடைச்சிருச்சு. நீ இங்க எடுத்த பொறுப்புல இருந்து, அங்க இருந்து ஆப் அடிச்சாங்க டெல்லியில இருந்து. நீ இப்ப ஏத்து, நீ முடிவெடு. ஆஹா, நான் தான் தலைவர், நான் தான் அதிமுக, எடுத்தே இருந்தாடு, முடிவெடு, வா கமான் எடுக்க சொல்லுங்க. இது வரைக்கும் எடுக்கலையா? இது 5 இந்த முட்டாள்கள் 6 பேர் சேர்ந்தாங்களே என்னன்னாங்க, அவங்க எல்லாம் இப்ப பேச சொல்லுங்க பாக்குறேன். சார் ஸ்பை பக்கத்திலே இருக்கான். இந்த ஸ்பை ஒருத்தர் 2 பேரு அண்ணன் வேணாம், என்ன பொறுப்புல இருந்து எடுக்காதீங்கன்னு, பொறுப்புல இருந்து மாத்திரம் எடுத்துருங்க, கட்சியில இருந்து எடுக்காதீங்கன்னு அங்க இன்டிமேஷன் கொடுத்தாச்சு. சார் அதிமுக தலைமை யார் சார்? தேசிய ஜனநாயக கூட்டணி. அதிமுக அங்கம் வைக்கிற கட்சிகள்ல ஒரு சின்ன கட்சி, பெரிய கட்சிலாம் இல்ல. 6-7 கட்சி இருந்தா அதுல ஒரு கட்சி அதிமுக கட்சி. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்றதுதான் எங்க ஆம்புலன்ஸ் பழனிசாமி பொத்திக்கிட்டு கேட்கணுமே தவிர வாயை திறந்தா காலிடுவார். இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். திமுக ஏதோ மன்னிச்சு விட்டு அப்படியே ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட்ல போற மாதிரி தெரியுது. அது அங்க நடக்காது இல்ல. அப்ப செங்கோட்டையன் பார்த்தது வெற்றி, பொறுப்பில் இருந்து எடுத்தது தோல்வி. அந்த தோல்வியும் அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு பழனிசாமி இருப்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். ராஜவேலு, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக உரிமை மீட்பு குழு வெளியேறுகிறது என பண்ருட்டி ராமச்சந்திரன் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார். அருகிலேயே பன்னீர்செல்வம் நின்னார். எதற்காக வெளியேறணும் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு வந்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தல். இந்த தேர்தலில் தர்மர் பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர், ராஜ்யசபா உறுப்பினர், அவர் வந்து பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். கூட்டணியில இருக்காரா இல்லையா? மிகவும் ஒரு அருமையான மனிதர். பல பேருக்கு அவர் ஐட்டர்னு வைத்திருச்சுட்டு இருக்கும். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. தர்மரால் தான் இந்த யுத்தமே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஒரு ராஜ்யசபா சீட் அன்னைக்கு அண்ணன் விட்டு கொடுத்திருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. எப்பயும் போல தலையாட்டிட்டு ஓபிஎஸ் போயிருந்தாருன்னா இபிஎஸ் திமிரா போயிருப்பாரு. முடியவே முடியாது நின்னார் பாருங்க. அன்னைக்குதான் அந்த கட்சி இப்படி ஆச்சு. ஒருங்கிணைப்பாளரை ஒத்துக்க முடியாது அப்படின்னு அவரே பொதுச் செயலாளர் சொல்லிக்கிட்டு என்ன மாதிரி ஆள் கத்தி 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 நாங்களும் இவர் தான் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு இருக்க சீன்லாம் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், நல்லாவே புரியும். அப்பதான் இந்த தகராறுலாம் ஆச்சு போச்சு, எல்லாம் ஆச்சு. இவர் அவமானப்படுத்துறாங்களேன்னு எல்லாரும் ஜேசிடி பிரபாகரன் கூப்பாக்கெல்லாம் போனாங்க வந்தாங்கன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அன்போட சொன்னேன். இப்போ நீங்க கேட்ட கேள்வி, தர்மர் மிக ஒரு அருமையான மனிதர். அவர் வந்து நீங்க ஓட்டு போட்டார் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு. தமிழ்நாட்டை சார்ந்தவர், ஓகே, நல்ல மனிதர், அதனால வாக்கை செலுத்தி விட்டார். ஆனா நீங்க ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில வந்த பின்னாடி அந்த வாக்கை ஏன் தர்மர் அளித்தார் அப்படின்றது. இதுல மீதி இருக்க காலங்கள் அவர் தான் அந்த ராஜ்யசபாவை நடத்தி செல்லக்கூடிய தலைவர். அதுக்கு அவர் தான் பாஸ். ரைட், அந்த அடிப்படையில ஓட்டு போட்டிருக்கலாம் ஒண்ணு. ஆனால் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு என்னன்னா, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஓபிஎஸ் அண்ணனை கேட்டாரா, கடிதம் எழுதினாரா, பிஜேபி வேண்டுகோள் வைத்ததா என்பது முக்கியமான விஷயம். ஏனென்று கேட்டால், எனக்கு தெரியும் என் நண்பர் தர்மரை,
ஓபிஎஸ் சொல்லாமல் ஒரு கோடு கூட தாண்ட மாட்டார். எப்படி அம்மா சொல்லாமல் ஒரு கோடு கூட தாண்டாமல் நடந்து கொண்டாரோ ஓபிஎஸ் அண்ணன், அதுபோலதான் அவர் தலைமைக்கு மரியாதை கொடுக்கின்ற ஒரு நல்ல மனிதர், தர்மர் என்ற பெயரை கொண்டவர். ஆகவே அண்ணன் ஓபிஎஸ் சொல்லிதான் அவர் வாக்களித்திருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஆனால் அதே நேரத்தில் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி கடிதம் மூலியமாவோ தொலைபேசி மூலியமாகவோ அவங்க வாக்கு சேகரித்திருந்தாங்கன்னா அது வெளிப்படையா தெரிவிச்சிருக்கணும், அப்படிதானே? கரெக்ட் கரெக்ட். அது இல்லாமலே வாலண்டரியா ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை நான் இப்ப உங்களுக்கு உடைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இது இண்டிவிஜுவலா ஓட்டு போட்டுக்கலாம். இதுக்கு கொறடா சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் ராஜ்யசபா ஓட்டு கிடையாது. மெத்தட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். என்ன பண்ணலாம், நீங்களும் கேட்கல அவங்களும் கேட்கல, ஆகவே நாங்க ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு நியூட்ரலா போலாம். ஆனா அண்ணங்கிட்ட கேட்டிருந்தா அது கரெக்ட். ஓபிஎஸ் அண்ணங்கிட்ட ஓட்டு போடுங்கன்னு சிபி ராதாகிருஷ்ணனோ பிஜேபியோ வேண்டுகோள் வச்சிருந்ததுன்னா இதுக்கு மாத்திரம் நான் பரிசீலனை பண்றேன்னு கூட சொல்லலாம். ஆனா என்ன நடந்தது என்றது எனக்கு தெரியாது. வாக்களித்திருக்கிறார் தர்மர் ஓபிஎஸ் அண்ணன் சொல்லிதான் வாக்களித்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நான் அறிவேன். அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் இவரிடம் வேண்டுகோள் வைத்தாரா இல்லையா என்பதை ஓபிஎஸ் அண்ணன் தான் விளக்க வேண்டும். KP ராமலிங்கம் செய்தியாளர் சந்திப்புல செங்கோட்டையனை சந்திக்க பாஜக தலைவர்கள் யாரும் தயாராக இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படும் யாரையும் தேர்தல் முடியும் வரை பாஜகவினர் யாரும் சந்திக்க மாட்டோம் அப்படிங்கிறார். யாரும் சந்திக்க மாட்டாங்களாமா? கட்சி விட்டு எடுத்துட்டு போறாங்க. இப்பதானே அமித்ஷா சந்திச்சுட்டு அனுப்பிச்சிருக்காரு செங்கோட்டையன். அப்புறம் KP ராமலிங்கம் சந்திக்க மாட்டாருன்னு என்ன அர்த்தம்? அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு மெயில் அனுப்புங்க, 10 நிமிஷத்துல பதவியில இருந்து எடுத்துருவாங்க. ஸ்ட்ராங்கா இருக்கிறது இப்ப KA செங்கோட்டையன் தானே. அவர் தானே போய் பார்த்துட்டு வந்துட்டாரு, பார்க்க முடியாத ஒண்ண. ஆகவே அவர் KP ராமலிங்கம் வளர்றாருன்னு அர்த்தம். தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்த செங்கோட்டையன் போல பலர் வருவார்கள் அப்படிங்கிற பின்னடைவு முன்னடைவு சைட்ல அடைவு அப்புறம் ஏன் கூட்டு பார்த்தாரு உங்க தலைவர்? இப்ப பேச சொல்லுங்க, வாய்க்கிடி அதே ஸ்டைல்ல பேச சொல்லுங்க. KP ராமலிங்கம் திமுக இருந்து பிஜேபிக்கு போனார், அவர் தானே? எனக்கு தெரியல. சரி ரைட், அதை விட்டுருங்க. அவர் இப்ப பேச சொல்லுங்க சார். அமித்ஷா பார்த்துட்டு வந்துட்டாரு KS அண்ணன், இப்ப தப்புன்னு சொல்ல சொல்லுங்க. முடியுமா? பேச முடியுமா? ஒண்ணும் கிடையாது. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா பிஜேபி விளையாட ஆரம்பிச்சிச்சு. அந்த விளையாட்டு கண்ணாபிடான்னு போகுது. அவங்களால கரெக்டா டிசிஷன் எடுக்க முடியாம திணறாங்க, விளையாடுறாங்க. ஆக நயினார் நாகேந்திரனை எடுத்துட்டு திருப்பி அண்ணாமலையை போடலாமா நினைப்பாங்களா, இல்ல KS அண்ணங்கிட்ட ஐடியா கேட்டு ஏதாவது பண்ணுவாங்களா தெரியாது. அது பிஜேபியினுடைய கட்சியினுடைய முடிவு. நாங்கள் தொண்டர்கள், நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். ஆகவே அவங்க என்ன பேசினாலும் ஒருங்கிணைந்து வைக்கிறேன் சொல்லிட்டு ஒருங்கிணைத்து வைத்தால் அவர்களுக்கு மீண்டும் நன்றி. ஆகவே எங்களது கட்சி வேறு, கொள்கை வேறு. நாங்கள் எப்பொழுதும் எந்த காலத்திலும் பிஜேபி RSS பின்னாடி போக மாட்டோம் ஐயா என்பதுதான் எங்களது கொள்கை. இந்த ராமலிங்கம் பேசுறாருன்னு சொன்னீங்களே, அப்ப தங்கமணி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. இப்ப தங்கமணி என்ன சொல்ல போறாரு? யாரு ஸ்பை? இதுல எனக்கு டவுட்டா இருக்கு, தங்கமணி ஸ்பையான்னு. இது மாதிரி பேசுறாங்கன்னு போட்டு கொடுத்துட்டாரு இன்னும் ராமலிங்கத்தை. பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தங்கமணியை வச்சுக்கிட்டு தானே ராமலிங்கம் பேசியிருக்காரு. என்ன சார் இது? ஒட்டுமொத்தமா பிஜேபி என்ன பண்றாங்களா அது உங்களுக்கு புரியுதா சார்? ஏதாவது ஒட்டுமொத்தமா சொல்றேன் நானு. இங்க ஓபிஎஸ் பார்க்க மாட்டேன், அங்க உடனே புறப்பட்டு செங்கோட்டையனவா, நாங்க உட்கட்சி தலையில தலையிட மாட்டோம், இங்க ஒரு நிமிஷம் பார்த்துட்டு துரத்திடுவோம். அப்புறம் நீங்களும் RSS கொள்கையை ஏத்துக்கிட்டு பின்னாடி வாங்க. ஐயோ ஐயோ, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது என்ன ஒரு குழப்பத்துக்கு வந்துட்டாங்க சார். எல்லா ஸ்டேட்லயும் கை வைக்கிற மாதிரி கை வைக்கிறதுக்கு எங்க கையை வைக்கிறது, காலை வைக்கிறது, காலை ஊன்றது, எடுக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருக்காங்க. அவங்களுக்குள்ள இன்டர்னல் ப்ராப்ளம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அது எப்படி சால்வ் பண்ண போறாங்களோ அவங்க இஷ்டம், எப்படியே போட்டு அவங்க கட்சி. நமக்கு அது வேண்டியது இல்லை. ஒற்றுமைக்கு வழிவகுத்து அண்ணன் செங்கோட்டையார் வந்தார். அதை தொடர்ந்து எல்லாம் ஒற்றுமை ஆகிறாங்கன்னா சந்தோஷம். ஒற்றுமையிட்டு பிஜேபிக்கு அடிமையா போறதுக்கெல்லாம் நாங்க ரெண்டு. அதையும் நான் ஓப்பனா சொல்லிட்டேன். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். மிக்க நன்றி ராஜவேலு. சரியான நேரத்தில் பிடிச்சிடுறீங்க, கேள்விகளை கேட்டுறீங்க. நானும் வேகமா விவேகமா பதில்களை எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அது பதில்கள் சரியானது என்று நினைக்கிறேன்.
மக்கள் ஆதரிப்பார்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் நக்கீரனுக்கும் நன்றி, ராஜவேலுக்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.